நம்ம பிரசங்கத்துக்கு போவோம். இன்றைக்கி என்ன பிரசங்கனாக்கா, எழுந்திரு சபையே. இல்லை சொல்லாமா, எழுந்திரு சபையே. எழுந்திருனாக்கா ஆவிக்குரிய மலர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம எழுந்திருக்கணும். பிள்ளைங்க சின்ன வயசில் அவ்வளோ படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. 10th பிறகு அவங்கள எழுப்புவாங்க, படி எழுந்துரு, பேரண்ட்ஸுங்க எழுப்புவாங்க. ஏன்னா மார்க் வாங்கணும். சமுதாயத்தில் பிள்ளைங்க படிப்பில் நிற்கணும்னு சொல்லி எழுப்புவாங்க. 4th 5th 3rd விட்டுருவாங்க தூங்குறதுக்கு. ஆனால் 10th 8th 9th வரும்பொழுது பிள்ளைங்களை எழுப்புவாங்க, படின்னு. ஏன்னா அந்த படிப்பினுடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும். அதே போல தான் ஆண்டவர் வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை எழுப்புகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதுக்கு என்ன வசனம்னாக்கா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவேல் ஓசி அடுத்துக்கு பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாமா? சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபாச நாளை நேமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இதுதான் பிரசங்க வசனம். இன்னைக்கு சர்மன் டெக்ஸ்ட். இந்த வசனத்தில் 3 பாயிண்ட் இருக்குது. இந்த முழு வசனத்துக்கு சொந்தமான வார்த்தை தான் எழுந்திரு சபையே. எப்படி எழுந்திருக்கணுமா? 3 காரியத்தில் எழுந்திருக்கணுமா. என்னென்ன பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது என்னன்னாக்கா, எக்காலம் ஊதுங்கள். சியோன்னா சபை. சபைக்கு ஆவிக்குரிய அர்த்தம் சியோன் சொல்லுவாங்க, எருசலேம் சொல்லுவாங்க. அப்போ சியோன் எருசலேம்லாம் தலைமை இடம், சபைக்கு தலைமை இடமா இருந்துச்சு இஸ்ரேல் மக்களுக்கு. அப்போ அதுதான் சியோனே, சியோனிலே அப்படின்னுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம், எக்காலம் ஊதுங்கள். சொல்ல ஊதுங்கள், எக்காலம் ஊதுங்கள். இந்த காலத்தில் என்னன்னாக்கா, யாராவது ஒருத்தர் எழுப்பிவிடுவாங்க, அலாரம் அடிப்பாங்க, இல்லைன்னா நியூஸ் சொல்லுவாங்க. ஏதாவது அந்த காலத்தில் என்னன்னா, எக்காலம் ஊதுனாக்கா ஜனங்கள்லாம் கேட்பாங்களாம், கேட்டுட்டு எல்லாம் கூடுவாங்களாம். அதுக்காக எக்காலம் ஊதுவாங்களாம். இப்போல்லாம் சர்ச்சில் பெல் வச்சுக்கிறாங்க, கம்பெனியில் சைரன் வச்சுக்கிறாங்க. ஏஷியன் பேரிங் கம்பெனி இருந்துச்சு இங்கே பகலூர், கேட்கும் 3 கிலோமீட்டருக்கு சைரன் அடிக்கும் காலைல 6 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு. இப்போல்லாம் சைரன் அடிக்கிறது இல்லை. முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க, சைரன் வச்சுருந்தாங்க. ஆம்புலன்ஸுக்கு இது பாருங்கள், சைரன் அடிக்குது. ஏன்னா வழி விடுங்க, வழி விடுங்க, நான் ஆபத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எக்காலம் ஊதுங்கள். என்ன ஊதுங்கள்? எக்காலம் ஊதுங்கள். அதை இங்கே போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், இது சாதாரண அறிவிப்பு அல்ல. மேலே படிக்கலாமா? என்ன படுக்குதுங்க? அவ்வளோ ஆடாமா? சாதாரண அறிவிப்பு அல்ல, ஆன்மீக அவசரம். அப்படின்னா ஆவிக்குரிய அவசரம். எக்காலம் எதுக்கு ஊதுறதுனாக்கா, ஏதோ ஒரு அவசரம், எல்லாரும் கூடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆவிக்குரிய என்ன பண்ணுமா, அவசரம். அடுத்து படுக்குது தேவனுடைய அழைப்பு. எக்காலம் தேவனுடைய அடுத்து விழிப்புணர்வை குறிக்குது. விழிப்புணர்வு அப்படின்னாக்கா, ஏதோ ஒன்று நடக்குதுப்பா, நம்ம எப்படின்னா போகலாம்ப்பா அப்படி இல்லை. ஒன்று நடக்குது, எல்லாம் நம்ம உற்சாகமாக வரணும்னு. அடுத்து என்ன படுதுங்க, சியோன் தேவனுடைய சந்ததியின் மையம், முழு ஜனங்களுக்கும் உரிய அழைப்பு. எக்காலன்றது இவ்வளோ காரியத்தை குறிக்குது பாருங்க. முழு ஜனங்களும் கேட்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுமா, விழுப்படையணும். தேவனுடைய அழைப்பு என்ன பண்ணுங்க, ஆன்மீக அவசரம், சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல. அப்போ அது எதுக்கு எக்காலம் ஊதுவானாக்கா, மக்களெல்லாம் ஒரு இடத்துல கூடி வரணும். ஒரு ஒருத்தரா செய்தி சொல்ல முடியாது, ஒவ்வொரு வீட்டுக்கா. இப்போல்லாம் வாட்ஸ்அப் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் செய்தி அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு செய்தியை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அப்படி அனுப்ப முடியாது. அப்போ எல்லாரும் கூடி வர சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அப்போ கூடி வந்த பிறகு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க எல்லாருக்கும் போய் சொல்லுவாங்க. அப்போ எக்காலம் ஊதுங்கள். வேதாகமத்தில் எங்கே எக்காலம் ஊதிக்கான்னு பார்த்தா, யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு கையும் அது தொடலாகாது,
தொட்டால் கல்லெறி உண்டு அல்லது ஊடுருவு எய் உண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, உயிரோடு வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுதொனியாய் தொனிக்கையில் மலையின் அடிவாரத்திற்கு வரக்கடவர்கள். அந்த எக்கால துணி ஊதும் போது தான் இஸ்ரேல் மக்கள் அந்த சீனாய் மலையில அடிவாரத்தை வந்து நிக்கணுமா. அவங்க கூடாரத்தை விட்டுட்டு எல்லாம் வந்து நிக்கணுமா. அந்த மலையை தொடக்கூடாதான். என்ன படுக்குது? தொடக்கூடாது. தொட்ட என்ன பண்ணுமா? அவங்க செத்துருவாங்க, கல்லெறிஞ்சு சாகணும். ஆனா எக்காலம் ஊதும் போது தான் என்ன பண்ணுமா? அந்த மக்கள் வரணுமா. அந்த சீனாய் மலை கிட்ட வந்து எல்லாம் நிற்கணுமா. எக்காலம் நெடுந்தொனியாய் ஊதுவாங்களாம். அப்போல்லாம் வந்து அதை வந்து மக்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அது ரொம்ப நீட்டமாக இருக்கும் அந்த எக்காலம். அந்த எக்காலத்தை நீட்டு பாருங்க. இது இங்கே மேலே இங்கே பார்க்குறோம் பாருங்க. இது பாருங்க, இது பாருங்க, இதுதான் பாருங்க அந்த சீனு டிஸ்பிளேல பாருங்க. அது ஊதும் போது அந்த சவுண்டு கேட்குமா, ஊருக்கே கேட்குமா. அது கேட்டு எல்லாம் வருவாங்களாம். நம்மளை எது கூப்பிடுறாங்க, நம்மளை கூப்பிடுறாங்க, ஏதோ செய்தி நம்ம சொல்கிறாங்க, ஏதோ நம்மளை வந்து எச்சரிக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் வருவாங்களாம் அந்த எக்காலசத்துக்கு. அப்போ சொல்கிறாங்களா, ஆண்டவர் பேசினாரு மோசையோட அப்படின்னு. அதே போல தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு இடி முழக்க எக்காலம் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் ஆமென் வாசிக்கும் பொழுது அப்போ ஜனங்கள்லாம் கூடி வந்தாங்களாம். இவங்களாம் என்ன நம்ம பாஷையில் பேசுகிறாங்களே. எக்காலம் அப்படியே பரலோகம் என்ன பண்ண, வானம் திறக்கப்பட்டு, வாசிமா 1 வசனம் 1 2 வரைக்கும் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது வந்திருந்தார்கள். முழக்கம் கைதட்டலாமா? எக்கால முழக்கம் போல சத்தமா எல்லாம் வச்சாங்கம்மா. முழக்கம் வானத்துல ஒரு இடி போல ஒரு பெரிய முழக்கம் உண்டாச்சு. உண்டாவன எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே கீழே வாசிங்க சிஸ்டர். அவர்கள் எல்லாரும் அந்த வல்லமை எங்க இறங்குச்சான்? அந்த வீட்டு மேல, சபையின் வீட்டு மேல இறங்குச்சான். முதல் சபை அப்போஸ்தலர் புத்தகத்துல 120 பேர் கூடி இருக்கிறாங்க. அந்த சபையில இறங்கின உடனே அவங்க எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசுறாங்க, ஆவியில நிறைறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, ஜனங்கள்லாம் கூடுறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. எப்படி சீனாய் மலையிலே கால துணி ஊதும் பொழுது ஜனங்களாம் வந்து நின்று அவசர செய்தியை சொன்னாங்களோ, அதே போல பரிசுத்த ஆவியானோட வல்லமை இறங்குச்சு பாருங்க. சத்தம் கேட்டுச்சு. சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, அவங்க வானத்திலிருந்து கிழந்த எல்லா யூதர்களும் கூடி வந்தாங்க பண்டிகை அன்னைக்கு. இது என்ன சத்தம் கேட்க பார்க்க வந்தாங்க. அப்பதான் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ஆமென். உங்களுக்காக அடிக்கப்பட்டார், உங்கள் பாவம் மாறணும்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஒப்பு கொடுத்து என்ன பண்றாங்க? நானும் சொல்லுகிறாங்க. சபையில எக்காலம் இன்னைக்கு ஊதப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 40 நாள் ஜெபத்துக்கு என்ன பண்றீங்க? எக்காலம் ஊதப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்க பாருங்க. இந்த பேதா நோட்டீஸ் தான் எக்காலம் மாதிரி. அது கொடுக்கப்பட்ட பாருங்க நோட்டீஸ். இது கொடுத்த மாதிரி எக்கால சத்தம் மாதிரி இது இல்லைங்களா? இதை பார்த்து என்ன பண்றாங்க? எல்லாரும் அப்படியே கூடி வந்திருக்கிறீங்க. ஆமென். தேவனுடைய பிரார்த்தனை எக்காலம். 2வது வாரங்க பார்க்குறோன்னா 1 கொரிந்தியர் புதிய ஏற்பாட்டில் என்ன எக்காலம் நம்மளுக்கு இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் யுத்தத்துக்கு போகிறதுக்கு எக்காலம் கொடுத்தாரு, கூடி வரதுக்கு எக்காலம் கொடுத்தாரு, சபை கூடுறதுக்கு எக்காலம் கொடுத்தாரு, எப்படி ஊதுனெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அது பிரசங்கம் நம்மளுக்கு இல்லை. இது யோவேல் 2ஆம் அதிகாரம் நம்ம பிரசங்கம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 வாசிக்கலாம். சபைக்கு ஒரு எக்காலம் இருக்குது. அது நம்ம சர்ச்சுக்கு வருது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம். என்ன காலங்க? கடைசிய காலம். சபையின் கடைசிய காலம். அதுக்கப்புறம் 7 எக்காலம் ஊதப்படும் தூதர்கள். அது உபத்திர காலத்தின் எக்காலம். நல்ல எக்காலம், தேவனுடைய எக்காலம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் பாருங்க. அந்த எக்காலம் முடிஞ்சு கடைசிய காலம் ஊதும் போது ஒரே நிமிஷத்திலே, ஒரே இமைப்பொழுதிலே
நம்ம எல்லோரும் மறுரூபமாக்கப்பட்டு எக்காலம் துணிக்கும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள். கைதரலாமா? மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய சரீரம் அந்த சத்தத்தை கேட்குமா? யாரெல்லாம் நாசம் எடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, மத்திய ஆகாயத்தில் இயேசு வந்து தூதரில் எக்காலம் ஊதுவாங்களாம். அது உலகத்துக்கே கேட்குமா? என்ன கேட்குமா? ஒரு ஃப்ளைட்டு போச்சுன்னா 50 கிலோமீட்டர் கேட்குது. கேட்குதா இல்லைங்களா? எங்கேயோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ ஊருக்கு கேட்குது. அந்த சில ஃப்ளைட்டில் யுத்தம் பழைய காலத்தில் இன்னும் சவுண்ட், இப்போ தான் சவுண்ட் குறைச்சிட்டாங்க. அப்போது அந்த மாதிரி கணக்கு பாருங்கள். ஆண்டுடைய எக்காலம் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது எத்தனையோ கிலோமீட்டர் வானத்தில் இருக்கிறது சவுண்டு பூமி கேட்குது. ஜெட்டுலாம் பயங்கரமாக சவுண்டு கேட்குது. மனுஷனுக்கே அவ்வளோ வல்லமாக்குன்னா ஆண்டு சத்தத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். பிரைஸ்ல அது உலகமெல்லாம் கேட்கும். யார் காதில் அது விழுமோ அவங்க என்ன வாங்கலாம்? அதுதான் திருவந்தெடுக்கிறது. சும்மா இல்லை, திருவந்தெடுக்கிறது. அது நமக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்குது பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற ரத்தம் நம்மள்ட்ட இருக்குது. பிரைஸ்ல என் நம்பர் உங்கள்கிட்ட இருந்து தான் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். என் நம்பர் உங்கள்கிட்ட அனுப்ப முடியாது. தெரியுமா உங்களுக்கு விஷயம்? அதான் குரூப் வச்சுக்கிறாங்க, எல்லா நம்பரும் அதில் ஆட் பண்ணுறாங்க. நம்பர் இல்லாதவங்க அது மெசேஜ் போகாது. அதே போல தான் நம்ம திருவந்து மெம்பர் பக்கத்தில் போய் சொல்லுங்க, நீங்கள் திருவந்து இயேசுவின் மெம்பர், சபையின் மெம்பர். அடுத்து எல்லாம் நீ சபை மெம்பர் பிடிச்சிக்கிறாங்க. திருவந்துன்றது சபையின் மெம்பர் இல்லை, இயேசுவின் சரீரத்தில் மெம்பர் இல்லை. சொல்லுங்க, இயேசுவின் சரீரத்தில் எப்போ நீங்கள் எடுக்கிறீங்களோ மெம்பர் ஆயிட்டீங்க, ஆட் ஆயிட்டீங்க அவர் சரீரத்தில். அப்போ அந்த சத்தம் கேட்கும் பாருங்க. ஒரே நிமிஷத்தில் இந்த பாடான பூமி, பாலான பூமி, சாபமான பூமி, வியாதி நிறைஞ்ச பூமி விட்டு நம்ம பறந்து பரலோகத்தில் காணப்படுவோம். அதுதான் இயேசு நம்ம ரட்சித்திருக்காரு. நம்மளுக்கு இன்னும் கஷ்டம் தீரலையே, வியாதி தீரலையே, சர்ச்சைக்கு பார்த்து தான் நம்ம பார்த்துனுக்கிறோம். அதுக்குன்னா பெரிய ஆசீர்வாதம், நித்திய ராட்சியத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த உபத்திரத்தை நீ பார்க்காத, இந்த உபத்திரத்தை நீ பார்க்காத, பிசாசு இந்த உலகத்தை ஆளுக பண்ற உபத்திரத்தை நீ பார்க்காத. தான் ஆண்டவர் நம்மளுக்கு எக்கால சத்தம் வச்சிருக்காரு. அதான் ஆண்டு சொல்றாரு, சீயோனில் எக்காலம் ஊதுங்க, எல்லாம் வர வைங்க. இந்த எக்கால சத்தத்தை கேட்டால் தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? இது ஜனங்க தெரில. ஏதோ சர்ச்சுக்கு போனால் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கப்பா, சர்ச்சுக்கு போனால் வேலை கிடைக்குதுப்பா, சர்ச்சுக்கு போனால் நம்ம வீட்டில் வந்து ஜாப் பண்ணுறாங்கப்பா, சர்ச்சுக்கு போனால் எது பேய் போகுதுப்பா, சர்ச்சுக்கு போனால் ஏதோ சமாதானமாக. அதெல்லாம் செகண்டு, இதுதான் ஃபஸ்ட்டு. எக்கால சத்தம் கேட்கறது தான் முதல். நீ நிறைய பேர் சர்ச்சுக்கு போனால் நல்லது நடக்குதுப்பா, அந்த நல்லது இல்லை. எக்கால சத்தத்தை கேட்டு பரலோகம் போகிறதான் பெரிய நல்லது. கை தரலாமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு போனா நீ சர்ச்சுக்கெல்லாம் போலப்பா, ஏதோ போர் அடிக்குதுப்பா அப்படி நினைச்சிருக்கிறாங்க எல்லாரும். சபையை வந்து இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு இந்த உலகத்து வாழ்க்காக ஏதோ என்டர்டைன்மெண்ட் சமாதானத்துக்காக நினைக்கிறாங்க. அது இல்லை. சபை என்றது எக்கால சத்தத்தை கேட்கறதுக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம். அவர்கள் சொல்லாமா? அல்லேலூயா. அதான் எக்கால ஊதுங்கள், எக்கால ஊதுங்கள். ரெண்டாவது எங்க போடுறதுல யோவேல் 2ஆம் அதிகாரம் என்னமா? பரிசுத்த உபாசனால நேமியுங்கள். உபாசனால நம்ம நியமிச்சுக்கிறோம் பாருங்க. உபாசனை என்ன பண்ணோம்? நியமிச்சிருக்கிறோம், நியமிக்கணும். 40 நாள் 20 நாள், டிசம்பர் மாதம் வந்தால் 24 நாள் உபாசனை நியமிக்கணும். சரி, இல்லை நீங்கள் வந்திருக்கிறீங்க பாருங்க, இன்னும் வரலாம். வேலைக்கு போனோம், ஸ்கூலுக்கு போனோம், போங்க ஸ்கூலுக்கு. நம்ம ஸ்கூல் டைம் வச்சிருக்கிறோம், வேலைப்பட்ட டைம் வச்சிருக்கிறோம். 6 to 7, 5:30 வரவங்க ஜபித்துக்கு வரவங்க 5:30 வரலாம், பரவாயில்ல. ஒரு ரவர் நம்ம 40 நாள் நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம என்னதான் செய்ய போறோம்? நம்ம கடவுளுக்காக, கர்த்தருக்காக விஜயப்படுகிறது. உபாசனால என்ன பண்ணுங்க? நியமிக்கணும். பாருங்க, உபாசம் என்பது உணவை தவிப்பது மட்டுமல்ல, மனசிலாமா, பாவத்தை விட்டு தேவ நோக்கி திரும்புதல். கைதரலாமா? பாவத்தை விட்டு. பாவனா தேவனை தேடா இருக்கிற குறை, பைபிள் படிக்காம இருக்கிற குறை, இன்னும் அவரோட ஐக்கியமா இருக்கிற குறை. அதை விட்டு நோக்கி திரும்புதல். அர்த்தம்னா பரிசுத்தம் வெளிப்புறம் சடங்கல்ல, உள்ளார்ந்த ஒரு தாழ்மை. என்னங்க அது? உள்ளார்ந்த
பரிசுத்தம் உள்ள கொண்டு வர்றது தான் 40 நாள் ஜெபம். ஆமென் சொல்லலாமா? அது விட தாழ்த்துறது நம்மள. இயேசுவே பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து மனுஷிட தாழ்த்தினார், வாய் பேசாம இருந்தார், உயிர்த்தெழுந்த பிறகு பரலோகம் போனார். ஆமென் அல்லேலூயா. அது மாதிரி தாழ்மை. ஆனால் உபவாசம் நம்மளுக்கு என்ன ரொம்ப முக்கியம். ஒருவேளை உபவாசமா இருங்க. ஒருவேளை உடம்பு சரியில்லையா, சீக்கிரமா முடிச்சிருங்க. உங்களுக்கு ரொம்ப முடியல, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்க. ராம சொல்லலாமா? அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்கள்லாம் உபவாசம் இருக்க கற்றுக்குங்க. ஒரு வேலை இருந்தால் ஒன்றும் ஆக மாட்டோம். 2 வேலை இருக்குதா கஷ்டம்னு சொல்லலாம். ஒரு வேலை இருக்கிறது நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஆமே சொல்லலாமா? யோவேல் 1:14 வாசிங்க. 1:17 கூட வாசிங்க. 1:17 வாசிங்க. யோவேல் 1:14. 1:14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் கூடி வர செய்து. என்னங்க இது? உபவாசமா எங்க வரணுமா? ஆலயத்துக்கு வரணுமாங்க. ஒருவேளை உபவாசம் இருக்கிறது ஆசீர்வாதங்க. வயிறு சுத்தம் ஆகுதுங்க, மனசு சுத்தம் ஆகுதுங்க, சரீரம் சுத்தம் ஆகுதுங்க. ஆமே, நம்ம சிந்தனை சுத்தம் ஆகுது, வீடு சுத்தம் ஆகுதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? உண்மையா இல்லைங்களா? இப்ப இருக்கிற பசங்களுக்கெல்லாம் உபவாசம் மறந்துட்டாங்க. நான்லாம் எனக்கு உபலியத்தில் இருக்கும்போது ஒரு 40 நாள் 10 நாள் 3 நாள் இருந்திருக்கிறேன். இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் முடியல, ஒரு வேளை தான் முடியுது. அப்புறம் 3 நாள் சனிக்கிழமை விட்டுட்டாக்கா சண்டே சர்ச்சு மட்டும் தான் சாப்பிடுவோம். அப்படி தான் அந்த ஊழியத்தை கட்டிருக்கிறோம். இப்போல்லாம் கொஞ்சம் வயசானதுனால பலவீனால அப்படியெல்லாம் இருக்க முடியல. அப்போ வாலிபத்தெல்லாம் அப்படித்தான். சனிக்கிழமை காலையில் சாப்பிடல கட்டினா சண்டே தான் சாப்பிடுவோம், சர்ச்சு முடிச்சு தான் சாப்பிடுவோம். அதில் தான் இந்த மாதிரி ஆலயத்தை நம்ம கட்டியிருக்கிறோம். ராமே சொல்லலாமா? எங்கே வரணுமா? ஆலயத்திற்கு, சபைக்கு வாசிங்க. கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இருக்கிற பசங்களை ட்ரைனிங் கொடுங்க உபவாசம். ராம சொல்லலாமா? அல்லேலூயா. 3வது பார்க்குறோம், நம்மளுக்கு நேரம் இல்லை, அந்த நேரத்தை முடிக்கலாம். 3வது விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பு, ஸ்பெஷல் மீட்டிங் பாருங்க. 40 நாள் ஸ்பெஷலாக வச்சிருக்கிறோம். விசேஷித்த ஆசரிப்பு சொல்ல பாருங்களா? விசேஷித்த ஆசரிப்பு. சண்டைன்றது கட்டாயம், மற்ற நாள்லாம் விசேஷித்த ஆசரிப்பு. ஆமென். அது வாசிங்க. 2:14 வாசிங்க. 2:14 1:14 2 ஒரே வசனம் தான். வாசிங்க. 2:14 வாசிங்க. 2:14 2:14ம்மா. 15 வாசிங்கம்மா. சீயோனில் எக்காள ஊதுங்கள், பரிசுத்த உபவாசம் நேயுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். 3வது பாயிண்ட், ஆசரிப்பை கூறுங்கள். இது ஆசரிக்கிறது. 40 நாள் ஆசரிக்கிறோம். நமக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டாரு, தெரிந்து கொள்ளப்பட்டார் நம்மளை அப்படின்னு நம்ம ஆசரிப்பை கூறணுமா? ஒருத்தருக்கும் சொல்லணுமா? ஆசரிப்பை கூறணும்னு அர்த்தம் தெரியுமா? கீழே வாசிங்க. 15 வாசிங்க. 15 வாசிங்க. 16 வாசிங்க. 16 கை தட்டலாமா? ஜனத்தை கூட்டுங்கள். எல்லாரும் ஒன்று வர 40 நாள் ஒற்றுமை, சபை ஒற்றுமை ஆகணுங்க. அல்லேலூயா. ஒற்றுமை கூட்டும் பொழுது ஒற்றுமை வருது. எல்லாம் குடும்பமா வரணும். கணவன் வந்த மனைவி வருதுல, மனைவி வந்த கணவன் வருதுல, பிள்ளைங்க வருது, எல்லாம் குடும்பம் கூட்டமா வரணும். எல்லாம் பார்ப்பாங்க, என்னப்பா எங்கப்பா போறீங்க பாருங்க. அவங்கள இன்னைக்கு நோம்பு ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? எல்லாம் போறாங்க பாருங்க. 5 மணிக்கு பார்த்தா அந்த ரோடெல்லாம் பிளாக் ஆகிடுது, வண்டி நிற்க வச்சு எல்லாம் கோயிலுங்களுக்கு போறாங்க இல்லைங்களா? அது மாதிரி தேவனுடைய பிள்ளைங்க இன்னைக்கு வேலைன்னு ஓடுறாங்க. 40 நாள் 310 நாள் வேலை செஞ்சது போதுங்க. 365 நாளா? 315 நாள் வேலை செஞ்சது போதும். ஒரு 40 நாள் என்ன பண்ணுவோம்? குடும்பமா கூடி வருவோமே. ஆமே. ஜனத்தை கூட்டுங்கள். நான் அடுத்த வாசிங்க. கை தட்டலாமா? சபை பரிசுத்தமாவதான். சபைனா யாரு? மக்கள். ஐயோ, ஏன் நம்ம சர்ச்சுக்கு போய் நம்ம குடிக்கூடாதுப்பா, நீங்க ஸ்மோக் பண்ணக்கூடாதுப்பா, நீங்க சினிமா பார்க்கக்கூடாதுப்பா, நீங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுப்பா. சபை என்ன ஆகுது? சர்ச்சுக்கு போறோம், பரிசுத்தமாகுது. அல்லேலூயா. அடுத்த நான் பாருங்க. அடுத்த நான் வாசிங்க. யார் வரணுமா? முதியோர். பாருங்க, ஐயா வந்துக்கிறாங்க. முதியோர் எல்லாம் வரணும். ஐயோ உடம்பு சரியில்லை, குளிர், ஃபர்ஸ்ட் யார் வரணும்? அவங்க தான் தூக்கி வந்து போடணும் இல்லையா?
அவங்க தான் எனக்கு பிபி, எனக்கு சுகரு, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு அப்படி தான் அவங்க தான் இன்னைக்கு சாக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் யாருக்கும் அழைப்பு? அவங்க தான் நல்லா இருக்கணுங்க. அப்போ தான் பிபி போகும், சுகர் போகும், என்ன பண்ணுங்க, பலவீனம் போகும். அவங்க தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? முதியோரை கூட்டுங்கள், அவர் சேருங்க. அடுத்த நாள் படுக்குது பிள்ளைகள். என்னம்மா காலைல நான் 5:15 வந்தேன், 5 மணிக்கு ஜெஸ்ஸி வந்துக்குது பிள்ளை. ஓகே தெரியலம்மா, பைபிள் படிச்சுருக்குது பிள்ளை. எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏடா இது, நான் கேட்டேன் ஏமா அவ்வளோ சீக்கிரம் வந்த? பிள்ளைகளை கூட்டணுமா? பால் உண்ற குழந்தை, அந்த குழந்தை பாருங்க, பார்த்து சிரிச்சேன் இல்லையம்மா. அந்த சின்ன குழந்தை பாருங்க வந்துக்குது குழந்தை. எல்லா குழந்தையும் தூக்கின்னு வரணுமா? ஐயோ குழந்தை குளிர், குழந்தைக்கு ஜுரம் வந்துடும், குழந்தைக்கு வந்து அதாகிடும். அதாங்க குழந்தைக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிற மாதிரி சர்ச்சுக்கு நம்ம கொண்டு வர மாட்டேங்கிறோம் குழந்தைய. நிறைய பேர் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ வேகமாக கொண்டு போவாங்க, ஆனால் சபைக்கு அவ்வளோ வேகமாக கொண்டு வர மாட்டாங்க. நான் வெள்ளிக்கிழமை நானும் பாசமாக போனோம். ஒருத்தர் உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு நல்லாயிடுங்க. அவங்க அப்பயே சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த வாரம் வர முடியாது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க. நான் சொன்னேன் சின்ன ப்ராப்ளம் தான், நீங்கள் வாங்க நல்லாயிடும் அப்படின்றேன். சண்டே பார்க்குறவங்க வரல, கேட்டால் உடம்பு சரியில்லைன்றாங்க. ஆனால் எங்கே வரணுமா உடம்பு சரியில்லை? எப்படி ஹாஸ்பிட்டல் போய் 3 ஹவர் காத்துனுக்குறோம். 1 ஹவர் வந்து அந்த நாலேஜ் இல்லை பாருங்க. ஐயோ நம்ம டோக்கன் வச்சுட்டு 3 ஹவர் காத்துனுக்குறோமே, டாக்டர்கிட்ட போயிட்டு வரது 3 ஹவர் ஆகுது. ஒரு மணி நேரம் தான் சர்ச்சு, பக்கத்தான சர்ச்சு. அது என்ன எல்லாம் பாருங்க. என்ன பண்ணுது? பால் உண்ணு குழந்தையை கூட்டுங்கள், மனவாட்டி தன் எல்லாரும் வரணுமா? கயனை ஆணுங்க. ஐயோ கயனை பிஸி. ஒருத்தர் சொல்கிறான், நான் எருது வாங்க போனேன். ஒருத்தர் என்ன பண்ணுறான், வயல் வாங்க போனேன். ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண சொல்கிறான் பாருங்க. அவங்கள எங்கே வரணுமா? பரிசுத்த உபாச நாளைக்கு வரணுமா? வராம சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் என்ன சொல்கிறதுங்க, சபையே. என்ன பிரசங்க தலைப்பு? எழுந்திரு சபை. எப்படி எழுந்திருக்கணுமா? எக்காலத்து ஊது. அல்லேலூயா. அடுத்து எப்படி எழுந்திருக்கணுமா சொல்ல பார்க்கலாம்? பரிசுத்த உபாசனால நியமிச்சு. 3வது என்ன பண்ணுதுங்க, விசேஷித்த ஆசரிப்பை கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளாம் எழுந்திருக்கணும். அப்போ தான் தேசம் ரட்சிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அது தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 40 நாள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எல்லாம் அப்படியே எழுந்திருப்போம்மா. எல்லாம் அப்படியே எழுமி